ஹைதர் அலி சென்னை அதே சகோதரன் கேட்குறாரு, எனது கேள்வி, ஷியா கொள்கையை பின்பற்றுபவர்களை காஃபிர்கள் என கூறுவது சரியா தவறா, விளக்கம் தேவை அப்படின்னு கேட்குறாரு. சரி, அடுத்து இதே விஷயத்தை இன்னொருத்தரும் கேட்டிருக்கிறார். அதையும் சேர்த்து 2 கேள்வியும் சேர்த்து ஒரே பதில். நான் ஷியா முஸ்லீம் உணவகத்தில் மாமிசம் சாப்பிடலாமா? நான் ஈரானுக்கு சென்றால் அங்கு சாப்பிடலாமா? சன்னி முஸ்லீம் உணவகங்களை தேடுவது சாத்தியமாக இல்லை. எனது நண்பர் ஒருத்தர் சொல்கிறாராம், ஷியா முஸ்லீம்கள் முழுமையான குஃபுர் செய்கிறார்கள் என்று சொன்னார். எனவே அவர்களை நாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக நடத்த வேண்டும் என்று கூறினார். இதனால் அவர்கள் பிஸ்மில்லா கூறியும் ஹலால் முறைகளை பின்பற்றியும் இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத ஷியா கடைகளில் சாப்பிடக்கூடாது என்று அவர் சொல்கிறார். இதுக்கு உரிய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஷியாக்களை பற்றிய கேள்வி பொதுவானதாக இருந்தாலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இது ரொம்ப தேவையாக இருக்குது. எதனால் தேவையாக இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஷியாக்கள் ஈரானில் தான் என்ன செய்கிறான், இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை கடுமையாக கொடுத்துட்ருக்குறான். அந்த பாலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கிடைக்காதாண்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் கொடுக்குற ஒரு அடியில் தான் ஒரு மன நிறைவு அடைகிறாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஈரான் செய்கிறது சரிங்கிற அளவில் ஒரு ஆதரவு நிலை, ஷியாவாக இருந்தால் இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அதிகமான மக்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டாலும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சிலர் யாருன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் சம்பளம் வாங்கி கொண்டு தாவா செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவில் படித்தவங்கன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரியான, அதெல்லாம் எல்லாரும் இல்லை, அந்த மாதிரியான சில பேர் இஸ்ரேலை ஆதரித்தாலும் ஆதரிக்கலாம், தவிர ஷியாவை ஆதரிக்கக்கூடாது என்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுறது, சாப்பாடுக்கு இல்லாமல் சிரமப்படுறது எதுவுமே அவங்களுக்கு கடுகளும் உறுத்தவே இல்லை. ஷியாக்கள் என்ன செய்கிறான், கண்டிக்கணும், ஈரானை கண்டிக்கணும் என்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஷியாக்கள் விஷயமாக என்னங்கிறத நம்ம அவசியம் அதிகம் ஏற்படுகிறது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஷியாக்களுடைய கொள்கைன்னு இருக்குல்ல, அந்த கொள்கை இஸ்லாத்துக்கு அடிப்படைக்கு மாற்றமான கொள்கையில் தான் ஷியாக்களுடைய அனைத்து பிரிவும் இருக்கிறார்கள். அவங்க எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, இஸ்னா ஷரியாங்கிற பிரிவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னவான்னு கேட்டால் அவங்க இஸ்லாமிய பேஸுக்கு மாற்றமாக செய்கிறாங்க. அந்த மாற்றங்கிறது என்னென்னு கேட்டால், அலிக்கு தான் ஆட்சிக்கு உரியவர் அலின்னு ஆரம்பித்து கடைசியில் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சமமாக்கி, அதுக்கு மேலையாக்கி, அவரை கடவுளாக்கி, அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாதுங்க ஆக்கி, அந்த மாதிரி அலிய கடவுளுங்கிற ரேஞ்சு கொண்டு போன எக்ஸ்ட்ரீமான ஷியாக்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு தகுதியானால ஒரு கடவுளாகவும் ஆக்கக்கூடாது என்கிற மாதிரியான கொஞ்சம் மைல்டு ஷியாவும் இருக்கிறார்கள். சில ஷியாக்கள் இருக்கிறார்கள், அவங்க களிமா சொல்லி இஸ்லாத்தில் ஒருத்தனை சேரும்போதே அந்த களிமாவில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அஷ்ஹது அன்ன அபா பக்கரின் ஓ உமர் ஓ ஆயிஷா, அவங்க எல்லாருமே காஃபிராகி விட்டார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு களிமா சொல்லுவாங்க. அப்போ அபூபக்கர், உமர், ஆயிஷாவெல்லாம் காஃபிர்னு சொன்னால் தான் ஷியாவாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஷியாவுடைய கொள்கையும் இருக்கிறார்கள். இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஷியாவில் சில குரூப்புகள் அலி தான் அலின்னு சொல்லி ஒரு வில்லையை ரெடி பண்ணி அலின்னு எழுதியிருக்கும், அதை வச்சு அதில் தான் நெத்தியை வச்சு சஜிதா செய்வாங்க. சஜிதா செய்யும் பொழுது நெத்தியை கொண்டு என்ன செய்வாங்க, அலிக்கு சஜிதா செய்கிறவங்கிற அளவில் முத்தி போன கேஸுகளும் ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த பஞ்சா இருக்கிறாங்கள, 5 கடவுள் அலி, ரசூல்லா, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், அதான் பாஞ்சு. அப்போ 5 கடவுள் கொள்கை அவங்கள்ட்ட உள்ளவங்களும் ஷியாவில் இருக்கிறாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கை கோட்பாடு என்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவங்கள நம்ம முஸ்லீமாக ஏற்றுக்கொள்கிற அளவில் அவங்களுடைய செயல்பாடு இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவங்க முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷிர்க்குன்னு இல்லை, தர்கா எல்லாத்துக்கும் சூத்திரதாரிகள் இந்த ஷியாக்கள் தான். இவங்கள்ட்ட கூட இந்த தர்கா உண்டானது எங்கேருந்து வந்தது என்று கேட்டால், அந்த ஷியாக்களை காப்பி அடித்து தான் இங்கே வந்திருக்கு. நம்ம ஷியா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே தர்காவாதிகள் ஆனது எதனால்னு கேட்டால் ஷியாக்களுடைய தாக்கத்தினால தான் ஆயிருக்கிறாங்க.
அப்போ இவங்க இந்த இந்த ஷியாவுடைய தாக்கத்தில் தர்கா கட்டுற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே தர்கா வழிபடுறது, மனசங்காலில் விழுந்து வழிபடுறது, இதை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றம்ங்கிற ஒரு கருத்தில் ரெண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் எந்த ஒரு கெட்ட கொள்கைக்காரங்களையும் அவங்கள வந்து நம்ம காஃபிர்னு என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. காஃபிர் அதாவது இந்த கொள்கை வந்து குஃபுரில் சேர்க்கும். இந்த கொள்கையின் காரணமாக அவங்க வந்து அல்லாட்ட முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க, அல்லாவிடத்தில் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள்ங்கிற அளவில் சொல்லணுமே தவிர, ஒவ்வொருத்தருக்கும் போய் அவங்க காஃபிர் இவங்க காஃபிர்னு ஒத்தவா கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சரியான முறை இல்லை. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற சில அடிப்படைகளுக்கு அது மாற்றமாக அமைஞ்சிரும். அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம விளக்க வேண்டியிருக்கு. என்ன விளக்கணும்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் இது அவங்கள காஃபிர் தான் சொல்லணும் யாராவது சொல்லுவார்களே, ஆனால் அவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு அவங்க என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும், அல்லது ஒரு ரெண்டில் ஒரு முடிவுக்கு அவங்க வந்து ஆகணும். என்னன்னு கேட்டால், இப்போ புகாரிங்கிற ஹதீஸை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டோமா? ஏற்றுக்கிட்டோம். நம்ம ஏற்றுக்கிட்டோம். தர்காவாதிகள் ஏற்றுக்கிறாங்க, மதுகவாதிகள் ஏற்றுக்கிறாங்க, சலபுகள் ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன செய்கிறோம், ஷியாக்களை தவிர உள்ள அனைவருமே புகாரிங்கிற ஒரு ஹதீஸ் நூலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த புகாரிங்கிற ஹதீஸ் நூலில் வர்ற அறிவிப்பாளர் இருக்காங்கள்ல, அந்த அறிவிப்பாளர்களில் நிறைய ஷியாக்கள் வர்றாங்க. புகாரியில் எந்த ஹதீஸை சரிங்கிறீங்களோ அந்த ஹதீஸை அறிவிச்ச ஆள் யாருன்னா ஷியாவாக இருக்கார். ஷியாவாக இருந்து அறிவிக்கிற ஹதீஸ்னா அதனால் நீங்கள் போய் சாப்பிடலாமா இறைச்சி திங்கலாமான்னு கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா என்ற ஹதீஸுக்கு அத்தாரிட்டியாக யார் வர்றா? ஷியா வர்றாரு. அந்த ஷியாவின் ஹதீஸ் வந்து புகாரியில் இருக்கிறது. உதாரணமாக அப்துல் மலிக் இப்னு ஆயன் அப்படின்ற ஒரு ஆள், இவர் வந்து 7445வது ஹதீஸ் புகாரி, அதில் இவர் அறிவிக்கிற செய்தி வருது. இந்த ஹதீஸை வந்து இவர் அறிவிக்கிறார். இவர் ஷியாவாக இருந்தும் இந்த ஷியாவுடைய ஹதீஸ் என்ன இருக்கிறது, வந்து பிறருடைய சொத்தை நீங்கள் வந்து அபகரித்து கொண்டீர்களே என்றால் அல்லாஹ் உங்களோட கோபமாக தான் அல்லாஹ் உங்களை பாப்பான்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து புகாரில் இருக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளரில் வந்து அப்துல் மலிக் இப்னு ஆயன் என்பவர் வர்றாரு. இவர் ஷியா. அதே மாதிரி வந்து இது அப்பாத் பின் யாக்கூப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஷியாவில் முக்கியமான ஒரு ஆள். அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸு புகாரில் 7534வது ஹதீஸில் வருகிறது. அப்போ அமல்களில் சிறந்தது என்னவென்றால் உரிய நேரத்தில் தொழுவது அப்படின்னு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, இதை அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் அப்பாத் பின் யாக்கூப் அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்த ஹதீஸ் வந்து புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டு 2 கிராத்து நன்மை 1 கிராத்து நன்மைன்னு வரும்ல, ஜனாசாவில் கலந்துக்கிட்டால் என்ன நன்மைண்டு, அந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அவுஃப் இப்னு அபி ஜமீலா அல் அராபி. அவுஃபுன்னு மட்டும் புகாரில் போட்டிருக்கேன். அவருடைய முழு பேர் என்னென்னு கேட்டால் அவுஃப் இப்னு அபி ஜமீலா அல் அராபி அப்படிங்கிறவரை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இது 47வது ஹதீஸ் புகாரியில். இவர் ஷியா அறிவிக்கிறாரு. அந்த ஹதீஸை புகாரி பதிவு செய்கிறாரு. ஷியாவுடைய ஹதீஸ் என்று சொல்லி ஒருத்தனை இதை நிராகரிக்கலை. அவர் பதிவு செஞ்சு போகிறாரு. அத்தனை அறிஞர்களுமே இது சஹியான ஹதீஸுங்கிறத சொல்கிறீங்கல்ல, இந்த உம்மத்தை ஏகமானதாக சஹின்னு முடிவெடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க. எதை? ஷியாவுடைய ஹதீஸை ஷியா அதில் அறிவிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அவுஃபுங்கிற ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் 1-2 கிடையாது, ஒரு லிஸ்ட்டே இருக்குது. லிஸ்ட்டு சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு ஆள் அவுஃப் இப்னு அபி ஜமீலாங்கிற ஷியா அறிவிக்கிற ஹதீஸு புகாரியில் 344, 348, 547, 309, 1143, 2225, 3275, 3321, 3354, 3404, 3915, 4425, 4674, 4799, 5010, 5198, 6546, 6669, 7047, 7099 மும்பூட்டு இடத்துல இவர் அறிவிக்கிற ஹதீஸுக்கு புகாரில் வெவ்வேறு ஹதீஸில் ஒவ்வொன்று ஒரு ஹதீஸ். ஆனால் அறிவிப்பாளர் யார்? அவுஃப் இப்னு அபி ஜமீலா. அப்போ அவுஃப் இப்னு அபி ஜமீலாங்கிற ஒரு ஷியா அறிவித்த ஹதீஸுகள்
நான் சொல்லியிருக்கிற இவ்வளவு நம்பர்லையும் நீங்கள் புகாரில் பார்க்கலாம். இவ்வளோ இப்போ ஷியாவை ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு நம்ம ஒரு கொள்கையில் இருந்தோம் என்று சொன்னால் இவ்வளோ ஹதீஸை நீ லைஃப்னு சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கு நீங்கள் வரணும். புகாரியில் வந்து முன்னாடி ஒரு 30 ஹதீஸ் வந்திருக்குது, ஷியா அறிவிக்கிற இந்த ஆள் அறிவிக்கிறது, அதனால் இதில் உள்ள அம்புட்டும் லைஃபு பலவீனம். ஹதீஸ் அறிவித்து அதை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அப்போ எந்த இடத்துல காஃபியர் நடத்தினா நீங்கள் நடத்தலையே? அபுஜெயில் அறிவிச்சா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? காஃபியர் நடத்துகிற மாதிரி நடத்தணுங்கிறீங்க. அப்போ இதை வந்து புகாரி இதை சரிங்கிறாரு. புகாரி சரின்னு சொன்னதை அனைவரும் சரிங்கிறீங்க. சலபி சரிங்கிறீங்க, ஹலபி சரிங்கிறீங்க, மதுபாதி சரிங்கிறீங்க, தர்காவாதி சரிங்கிறீங்க, தௌஹீத்வாதி சரிங்கிறீங்க. இந்த ஹதீஸை எல்லாருமே சரிங்கிறீங்க. யார ஷியா அறிவிச்சாது ஆனால் ஷியா காஃபிர்னா எப்படி? அது வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஹாலிது இப்னு மஹ்லதுன்னு ஒரு ஆள் இருக்கார். இவர் ஒரு ஷியாவில் இவர் யாருன்னா புகாரியோட நேரடி உஸ்தாத், புகாரியோட ஆசிரியர் இவர் தான். புகாரி இவர்கிட்ட மண்டிக்கிட்டு பாடம் படிச்சிருக்கிறார். இவரிடமிருந்து எக்கச்சக்கமான ஹதீஸுகளை நேரடியாகவே கேட்டு அறிவிக்கிறார். புகாரியின் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஹாலிது இப்னு மஹ்லதுங்கிறவர் அறிவிக்கிற ஹதீஸு புகாரியில் வந்து 62 ஹதீஸில் இருக்கிறது, 199 இருக்கிறது, 215 இருக்கிறது, 708 இருக்கிறது, 1674 இருக்கிறது, 1720 இருக்கிறது, 1836 இருக்கிறது, 1872, 1896, 2571, 2619, 3320, 3424, 3717, 3730, 3791, 4147, 4422, 4490, 4830, 5201, 5747, 5988, 6204, 6369, 6502, 6819, 7231, 7331, 7379, 7430 இவ்வளவும் ஹாலிது இப்னு மஹ்லதுங்கிறவர்கிட்ட புகாரி கேட்குறார் நேரடியாக. எனக்கு அறிவித்தார் ஹத்தசனா இப்படி சொல்கிறாரு, ஹத்தசனா ஹாலிது இப்னு மஹ்லது சொன்னார், எனக்கு சொன்னார்னு சொல்லி அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட முன்புட்டு ஒரு ஷியா காஃபிர் ஆகிட்டாங்க, ஷியாவை ஏற்றுக்கிறக்கூடாது என்பதாக இருந்தால் அவர்கிட்ட போய் பாடம் படிச்சுக்கிட்டு ஒரு பல ஹதீஸுகள் அவர்கிட்ட மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பண்ணியிருப்பார், ஃபில்டர் பண்ணி சரியானது மட்டும் இதில் போட்டிருக்கிறார், அவருக்கு சரின்னு பட்டதை. அப்படி இருக்கும் பொழுது ஹாலிது இப்னு மஹ்லதுங்கிறவருடைய ஒரு அறிவிப்பு வந்து புகாரியில் இவன் நான் சொன்ன இம்புட் இடத்துலையும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஹதீஸுகள், ஒரு ஹதீஸுடைய ரிப்பீட் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை சொல்லுது. இம்புட்டையும் நீங்கள் பலவீனம்னு இப்போ சொல்லணும். இப்போ ஷியாக்கள் காஃபிர்கிட்ட கேட்டு புகாரி அறிவிச்சிருக்கிறாரு, அதனால் புகாரில் உள்ள எல்லா ஹதீஸும் சரியெல்லாம் கிடையாது, காஃபிர் அறிவிப்பாளராக இருக்கிறதுனால இந்த ஹதீஸுகளெல்லாம் பொய்யான ஹதீஸுகள் என்று இந்த ஷியாக்களை காஃபிர் ஆக்கணும்னு சொல்லக்கூடிய ஒருத்தராவது சொல்லுவீர்களா? இதுக்கு ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டு தானே அதுக்கு வரணும். புகாரியில் இந்த ஹதீஸுக்கெல்லாம் ஒரு முடிவை சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும். இவ்வளோ அது 30-40 ஹதீஸை போட்டு ஒரு ஷியாட்ட போய் 40 ஹதீஸை படிச்சிருக்கிறார, படித்து அவர் சொன்னார்னு அறிவிச்சிருக்கிறார அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி உபைதுல்லா பின் மூசாண்டு ஒரு ஷியா, இவரும் புகாரியுடைய உஸ்தாத், 7வது 8வது அறிவிப்பாளர் கிடையாது, டைரெக்டாக புகாரி போய் படித்த ஒரு ஆள். அவர் யார்? உபைதுல்லா பின் மூசா. இவர் ஷியாவில் முக்கியமான ஒரு இமாமில் ஒரு ஆள். இவரிடமிருந்து புகாரியுடைய 8வது ஹதீஸு, 126வது ஹதீஸு, 354வது ஹதீஸு, 520வது ஹதீஸு, 865, 1139, 1140, 1330, 1915, 2006, 2340, 2518, 2699, 3359, 3632, 4039, 4043, 4053, 4150, 4251, 4512, 4706, 4839, 4904, 4917, 4928, 4978, 4990,
5054, 5152, 5541, 5836, 6154, 6536, 6744, 6864, 6907, 6920, 7062, 7311, 7511. எவ்வளவு பெரிய லிஸ்ட்டு. முன்புட்டு பேரும் யார் அறிவிச்சிருக்கிறா? உபைதுல்லா பின் மூசாங்கிறவர்கிட்டருந்து அறிவிக்கிறாரு. அந்த உபைதுல்லாங்கிற மூசா யாருன்னு கேட்டால் புகாரியுடைய நேரடி உஸ்தாது. அவர் நேரடியான உஸ்தாதாக இருக்கிறார். யார்? உபைதுல்லா பின் மூசா. இவர் ஷியா. அப்போ ஷியாவாக இருந்து இவரிடமிருந்தும் அவர் நினைஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். சரி, இவ்வளோ ஹதீஸுகளை. அப்போ இந்த ஹதீஸ் ஒன்று வெவ்வேறு ஹதீஸுகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை சொல்கிறது. அப்போ இவ்வளவையும் கிட்டத்தட்ட ஒரு 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 500 ஹதீஸை நீங்கள் கழிக்கணும். இப்போ புகாரியில் ஷியாக்கள் அறிவிச்ச ஹதீஸ்னு ஒரு 500 ஹதீஸ் தள்ள வேண்டி வரும். அப்போ 500 ஹதீஸ் அளவுக்கு பலவீனமாக இருக்குன்னு பொய்யா இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லணும். காஃபிரில் ஷியாக்கள் காஃபிர் என்று சொல்வீர்களே, ஆனால் இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு பக்கம் சொல்கிறீங்க இந்த ஹதீஸ்லாம் கரெக்டுங்கிறீங்க, புகாரியோட உஸ்தாது ஷியாங்கிறீங்க, ஷியா அறிவித்தாலும் அது சரியான ஹதீஸ் தான், அதுன்ற தரத்தை பாதிக்காதுங்கிறீங்க. அப்போ ஷியாவாக இருந்து காஃபிராக இருந்து அறிவித்து தரம் பாதிக்கலைன்னா அப்போ ஷியா பற்றி உங்களுடைய மனசில் ஏன் முரண்பட்ட நிலை வருது? ஒன்று அப்படி இருங்க, இல்லை இப்படி இருங்க. காஃபிர்னு நீங்கள் நெசமாக நினச்சிங்கன்னு சொன்னால் புகாரியில் ஷியா அறிவித்த ஹதீஸுகள்னு ஷியா மட்டும் இல்லை, இப்போ வெளிகட்ட பலருடைய அறிவிப்புகள் புகாரில் இருக்குது. கிட்டத்தட்ட பாதி ஹதீஸு தள்ளுபடி செய்ய வேண்டி வரும். இப்போ டாபிக் ஷியாவாக இருக்கனால ஷியாக்கு மட்டும் வச்சுக்கிறோம். ஷியாக்கள் ஹதீஸை தள்ளுவீங்களா? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஃபத்துவாவை நீங்கள் கொடுக்கணும். ஷியாக்கள் காஃபிர் என்று சொல்வீர்களே, ஆனால் இந்த முப்புட்டு ஷியாக்களுடைய ஹதீஸை எப்படி ஏற்றுக்குருவீங்க? காஃபிர் தானே அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது அதீப்னு சாபித்துன்னு ஒரு ஷியா இருக்கார். அவர் அறிவித்த ஹதீஸ் புகாரில், இவர் உஸ்தாது கிடையாது, புகாரில் அறிவிப்பாளரில் 1 2 3 4வது அறிவிப்பாளராக வருவார். இவர் உஸ்தாதுக்கு உஸ்தாது அந்த உஸ்தாது அதீப்னு சாபித்து, அந்த ஒரு ஆள் அறிவிக்கிற ஷியாவுடைய ஹதீஸ் வந்து புகாரில் 55வது ஹதீஸு, 769, 964, 989, 1352, 1674, 1884, 2938, 2474, 2727, 3213, 3255, 3282, 3783, 4050, 4124, 4222, 4224, 4225, 4414, 5351, 5397, 5516, 5881, 6048, 6115, 6153, 6195, 7546. இவ்வளோ ஹதீஸுகளையும் அதீப்னு சாபித் அறிவிக்கிறாரு. இவர் வந்து ஷியா புகாரில் இருக்கிறது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஹதீஸுகள், ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஹதீஸுகள், அதை பார்க்குறோம். அதே மாதிரி புகாரியில் முகமது இப்னு ஃபுலைல் என்பார் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார், இவரும் ஷியா. இவர் அறிவிக்கிற ஹதீஸ் புகார் 38, 595, 1300, 1728, 2041, 2064, 2544, 2963, 3820, 4022, 4170, 4267, 5374, 5843, 6460, 6682, 7079, 7563. இவ்வளோ ஹதீஸுகளை இந்த முகமது இப்னு ஃபுலைல் என்கிற ஒரு ஷியாவுடைய அறிஞர், இவர் வந்து புகாரியுடைய ஆசிரியருக்கு ஆசிரியர், அவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் புகாரில் இம்புட்டு இடம் பெற்றிருக்கிறது. வெவ்வேறு ஹதீஸுகள். இதெல்லாம் காஃபிர்கள் அறிவித்த ஹதீஸ் என்று நீங்கள் யாராவது தள்ளுனீங்களா? தள்ளல் என்ன பண்ணுற ஷியா காஃபிருங்கிறீங்க? இவங்களாம் ஷியா குழுக்கள் பகிரங்கமான ஷியாக்களுடைய இமாம்களா, பள்ளியாசில் இமாமாவெலாம் இருந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாம் அதில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அலி இப்னுல் ஜாதுன்னு ஒரு ஆள் இருக்கார். இவரும் ஒரு ஷியா தான். இவர் அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் புகாரிக்கு டைரெக்டாக உஸ்தாத். இவர் புகாரி நேரடியாக படித்த ஷியாவுடைய இமாம்களில் அலி இப்னுல் ஜாதுன்னு ஒரு ஆள். இவர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் 53, அது மாதிரி வந்து 106, 1179, 1424, 2938, 3563, 3707, 5348, 5834,
6119, 6247, 6516, 7266 இம்புடு ஹதீஸுகளை புகாரியில் என்ன வந்திருக்குது. இந்த ஒரு ஷியாவுடைய ஒரு அறிவிப்பு ஆசிரியர் அலி இப்னுல் ஜஅதுங்கிறவர்கிட்ட புகாரி இந்த ஹதீஸை வாசித்து இது சரியான ஹதீஸ்ன்னு நம்பி அதை அவரோட புக்கில் பதிவு பண்ணி அதன் உலகம்லாம் சேர்ந்து சரியான ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஷியா ஹதீஸ் சரியான ஹதீஸு, ஷியா ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் ஷியா காஃபிருங்களாமா? இதுக்கு ஒரு முடிவு விடுங்க. நீங்கள் அதான் உங்களுடைய கொள்கையாக இருந்தால் புகாரி ஷியாவுடைய ஹதீஸ்லாம் நாங்கள் அதை கழிச்சிருவோன்ட்டு வாங்க. ஒருவரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அதில் வந்து அல்லாவுடைய வேதத்துக்கு அடுத்துல புகாரிங்கிறீங்க. அப்போ அல்லாவுடைய வேதத்துக்கு அடுத்து புகாரிங்கிறீங்க. அந்த புகாரி இப்படி ஷியாக்களையும் வந்து இமாம்களை ஏற்றுக்கொண்டு அவங்க அறிவித்த ஹதீஸுகளை வந்து ஒரு முஸ்லீமாக கணக்கிட்டு என்ன செய்கிறாரு, முஸ்லீமில் நம்பகமானவர்ன்றவர வெறும் முஸ்லீமாக இருந்தால் ஆவரேஜ் முஸ்லீமாக இருந்தால் ஹதீஸை பதிவு பண்ணவே மாட்டார். ரொம்ப நம்பி கான்ஃபிடென்ட்டான ஆளுக்குங்கிற அளவுக்கு உண்மையாளர் கான்ஃபிடென்ட்டான ஆளுங்க அப்படி ஆள் தானே ஒரு பதிவு செய்வார். அந்த சர்டிஃபிகேட்டும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்னு அஸ்வா என்பவருடைய ஹதீஸுகள் வந்து புகாரில் 2 வருகிறது. அந்த இவர் யாருன்னு கேட்டால் இவருடைய பேர் வந்து சயீத் இப்னு அம்ர் இப்னு அஸ்வாவுல் ஹமதானி அல் கூஃபி அல் காலி, இவ்வளோ பேராக இருக்காது. இப்னு அஸ்வான்னு மட்டும் புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவர் ஒரு ஷியா வந்து புகாரியுடைய உஸ்தாதுக்கு 4வது உஸ்தாத் இவர். இவருடைய ஹதீஸ் வந்து 2 இடத்துல புகாரில் வருது. 1477, 3235. இவ்வளோ பேர் ஷியாக்களுடைய அறிவிப்புகளுக்கு நீங்கள் புகாரிலாம் வந்துட்டதுனால நான் நம்பரை கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை இப்போ நம்ம தான் புதுசாக சொல்லணும்னு இல்லை, கண்டுபிடிக்கிறாங்க, ஷியாவெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த புகாரிக்கு வந்து ஃபத்துஹுல் பாரின்னு ஒரு விளக்க உரை இப்னு ஹஜர் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அந்த ஃபத்துஹுல் பாரிக்கு வந்து ஒரு முன்னுரை முகத்திமான்னு ஒன்று இருக்கிறது. அதுவும் இப்னு ஹஜர் எழுதுனது தான். ஃபத்துஹுல் புகாரியுடைய விரிவுரைக்கு எழுதிட்டு விரிவுரைக்கு முந்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முகத்திமான்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த முகத்திமாங்கிறது வந்து ஹதியு சாரிங்கிற வேற ஒரு பேரில் தனி நூலாகவும் வந்திருக்கிறது. இந்த முகத்திமா தான் ஹதியு சாரிங்கிற பேரில் ஒரு புக்காகவும் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. இப்னு ஹஜருடைய நூல் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த இதில் முன்னுரையில் சொல்கிற விஷயத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரியில் உள்ள ஷியாக்கள்னு அவரே ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். யார் கொடுக்குறா? இப்னு ஹஜர். நான் சொல்லலாம் கிடையாது, இப்னு ஹஜர் சொல்கிறார். ஒன்று யார்? இஸ்மாயில் இப்னு அபான் ஷியா, ஜரீர் இப்னு அப்துல் ஹமீத். இதெல்லாம் வந்து ஃபத்துஹுல் பாரியுடைய முகத்திமாவில், அதாவது இப்னு ஹஜருடைய ஹதியு சாரிங்கிற கிதாபில் இவங்களெல்லாம் ஷியாக்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹாலித் இப்னு மஹ்லத் அவருடைய லிஸ்ட்டில் நான் காட்டியிருக்கிறேன். அவர் அல் பக்தரி, சாயித் இப்னு அம்ரு, சாயித் இப்னு கதீர் இப்னு அஃபீர், அப்பாத் இப்னு அவ்வாம், அப்துல்லா இப்னு ஈஸ் இப்னு அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஸாக் இப்னு ஹம்மாம் சன்ஆனி, முசன்னஃப் அப்துல் ரஸாக்னு ஒரு கிதாப் வச்சுருக்கிறீங்கல்ல, அவர் புகாரி உஸ்தாத். அவர் ஹதீஸ் கிதாபை ஆதாரம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் ஷியா அப்துல் ரஸாக் அவர். அப்புறம் அப்துல் மலிக் இப்னு ஆயன் அவர் ஒரு ஆள் 10வது. அப்துல்லா இப்னு மூசா அல் அபசி 11வது ஆள். அதி இப்னு சாபித் அல் அன்சாரி 12வது ஆள். அலி இப்னு அல் ஜாது 13வது ஆள். ஃபதுல் இப்னு தக்கீன் 14வது ஆள். ஃபத்தர் இப்னு ஹலீஃபா அல் கூஃபி 15வது ஆள். முகமது இப்னு ஜஹாதா 16வது ஆள். முகமது இப்னு ஃபுதைல் இப்னு கஸ்வான் 17வது ஆள். மாலிக் இப்னு இஸ்மாயில் அபு ஹஸ்ஸான் 18வது ஆள். இந்த 18 ஆட்களும் புகாரியில் ஷியாக்கள் என்று இப்னு ஹஜர் சொல்கிறார். 18 ஆட்களை வந்து நான் 18ல் ஒரு 10 பேருடையதை நான் காட்டியிருக்கேன், லிஸ்ட் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த 8க்கு 1 2 தான் கிடைக்கும், அதனால் அதை நான் சொல்லலை. அதான் 18 பேருக்குடைய ஹதீஸ்களும் புகாரில் இருக்குது. இந்த 18 பேரை அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரியுடைய ஹதீஸில் என்ன செய்து வருகிறது. அப்போ ஆள் தான் 18, ஹதீஸ் நம்பர் 300க்கு மேலே ஓடி போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் 40 ஹதீஸ் 30 ஹதீஸு அவ்வளோ ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ 18 பேருடைய 18 பேர் ஷியா என்று யார் சொல்கிறா? இப்னு ஹஜர் மாதிரியான நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளரை பற்றி தேடி பார்த்தீங்கனால இவர் ஷியான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்பகமானவராக இருந்தார், புகாரி இவருடைய ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காருன்னு சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ இப்போ நம்ம முதல் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவர்கள் ஷியாக்களாக இருந்து ஷியான்னு உலகறிந்தவர்களாக இருந்து மறைஞ்சி ஏமாற்றிக்கிட்டல, ஷியா தான் தெரிந்து கொண்டு அந்த ஷியாக்கள் அறிவிக்கிற ஹதீஸுகளை ஒரு 300-400 ஹதீஸுகள் புகாரியில் இருக்கும் என்று சொன்னால்
அந்த நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? இவர்களெல்லாம் காஃபிர்கள் என்று நம்ம சொல்வோமே. ஆனால் அப்போ இந்த 400 ஹதீஸுகளையும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முதல் சொல்லிவிடுவாங்க. 400 ஹதீஸுகளை நான் இதுக்கு மாற்றமாக ஒரு காலத்தில் ஷியா காஃபிர் சொல்லியிருப்பேன். விளங்குதா? இப்போ நீங்கள் கேள்வின்னு கேட்கும்போது நம்ம தேடி ஒரு ஆய்வில் வரும்போது சரியான கருத்து வந்தால் நம்ம வெக்கப்படணும் மாற்றிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பதில் நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஷியாவை அப்படின்னா நம்ம அதுதான் நம்முடைய கொள்கைன்னு இருந்தீங்கன்னா இதையாவது மாற்றுங்க. எதை மாற்றணும்? ஷியாக்கெல்லாம் காஃபிர். அதனால் இந்த ஷியாக்கள் மட்டும் இல்லை, ஜஹமியாக்கள் இருக்கிறாங்க, மொத்தலா இருக்கிறாங்க, முஜாசிமா, எல்லா குரூப்புடைய ஹதீஸ்களும் புகாரில் இருக்குது. எல்லாத்தையும் வகை வகையாக போட்டிருக்கிறாரு. பத்துல் பாரில் ஒரு ஹதீஸாரிலே இப்னு ஹஜர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அது மாதிரி லிஸ்ட்லாம் பிரித்து எடுத்துட்டு இதெல்லாம் இந்த காரணத்தினால இவர் ஜஹமி அதனால கூடாது, இது முர்ஜியா அதனால கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக தள்ளி விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கடைசியில் புகாரில் ஒரு 500 கூட தேராது, 500 கூட தேராது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அம்புட்டே சரிங்கிறீங்க. அந்த அறிவித்தவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நீங்கள் யாரை காஃபிர்னு சொல்லணுங்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் யாரை காஃபிர்னு சொல்லணும்னு நிற்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க அறிவித்த ஹதீஸை அவர் சரிங்கிறாரு, நீங்களும் சரிங்கிறீங்க, ஆனால் காஃபிர்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இதில்? ஒன்று இங்கிட்டுன்னு காட்டிக்கணுமா இல்லையா? ஒன்று அதான் உங்கள் கொள்கையாக இருந்துச்சின்னு சொன்னால் புகாரியை நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. அவர் ஷியா இதை ஏற்றுக்க நான் கண்டிக்கிறோம். ஷியாக்கள்லாம் அவர் மட்டும் கண்டிக்க முடியாது. இந்த இவர்கிட்ட இந்த அறிவித்த ஆள் புகாரி மட்டும் இல்லை, ஷியாக்கிட்டேருந்து சோபா அறிவித்திருக்கிறாரு, ஷியாக்கிட்டேருந்து அஹமது ஹம்பல் அறிவிச்சிருக்கிறாரு, சாம்பிளுக்கு தான் புகாரி. அப்போ இவ்வளோ பேருன்ற ஷியான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட அறிவிக்கலாங்கிறாங்க, தப்பு இல்லைங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த ஷியாக்களுடைய கொள்கை தப்புன்னு சொல்லணுமே தவிர அந்த ஷியாக்கள் அவன் நானே நேர்மை கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அவனை அறிவிப்பாளராக ஏற்றுக்கலாம். நம்பகமான ஒருத்தனாக திக்கத்துன் உறுதியானவனை உண்மையாளன் என்று ஏற்றுக்கொள்ளலாம்னு அந்த ஃபில்டர் பண்ணி தான் அவங்க நெஞ்சிருக்கிறாங்க. புகாரியில் அதிசயம் முஸ்லீம்னு இந்த மாதிரி இருக்குது. முஸ்லீம்னு ஆய்வு பண்ணி நம்ம சொல்லலை, ஆனால் முஸ்லீம்லேயும் இருக்குது, எல்லா கிதாபும் இருக்குது. முஸ்லீம் என்ன புகாரியை தான் நீங்கள் சரின்னு சொல்கிறதுனால நான் அதிலிருந்து எடுத்து காட்டுறேன். அப்போ நம்ம என்ன நிலைப்பாட்டுக்கு வரணும்னு கேட்டால் அவங்கவுங்க பல கொள்கையில் இருப்பாங்க. சொல்கிற செய்தி கரெக்டாக சொல்கிறாங்களா அதுவே முஸ்லீம் என்பதற்கு போதும். அப்போ முஸ்லீமாக இவங்கெல்லாம் கருதுனாங்களா? நம்ம கேள்வியாக தான். இந்த 18 பேரையும் புகாரி முஸ்லீமாக கருதுனாரா இல்லையா? இப்னு ஹஜர் முஸ்லீமாக கருதுனாரா இல்லையா? அந்த யாரெல்லாம் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு வாதிடுகிறார்களோ, புகாரியில் உள்ள அனைத்தும் சஹி என்று வாதிடுகிறார்களோ அவ்வளோ பேரும் இவரை முஸ்லீம்னு கருதியிருக்கிறாங்களா இல்லையா? கருதியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அவங்க கருதுன மாதிரி இப்போ இதான் யாரையும் போட்டு காவிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம புரிந்து கொண்ட வகையில் இதுதான் சரியாக தவறுன்னு பேசணும். இந்த கொள்கை தவறு ஷியாவுடைய அந்த கொள்கை குஃப்ருன்னு நான் இப்பவும் சொல்லுவேன். விளங்குதா? எந்த ஷியாவையும் நான் காஃபிர்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஆய்வுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்னென்னா, யாரை இப்படி காஃபிர்னு எதுக்கு சொல்லணும்? காஃபிர்னு சொல்வது நமக்கு என்ன கட்டாய கடமையா? அவனை காஃபிர்னு சொன்னியா, இவனை காஃபிர்னு சொன்னியா? இது ஹதீஸே இப்போ அறிவிக்கிறதுக்கு ஏற்றுருக்குறாங்களேங்க. நீங்கள் தான் நல்லறிஞர் இருக்கிறீங்க, நல்லறிஞர்கள் காலத்தில் உள்ள மாதிரி விளங்க முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த நல்லறிஞர்கள் காலத்தில் இப்படி ஒரு கான்செப்ட் இருந்த மாதிரி தெரியலையே. நல்லறிஞர்கள் காலத்தில் எல்லா விதமான கொள்கை குழப்பமும் இருந்துச்சு. எந்த கொள்கை குழப்பத்துக்காக வேண்டியும் யாரையும் காஃபிராக்குன மாதிரி இல்லையே. யார் ஆக்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு அந்த உசூலில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? யார் ஷியாவில் எல்லை மீறின ஷியா அலி தான் அல்லாங்கிறவன்லாம் இருக்கிறான், அவனை காஃபின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு அல்ல பெஞ்சு முடிவு வச்சுல அவன் அலிதான் சிறந்தவன்னா சிறந்தவன் சொல்லிட்டு போனான். தப்பாக சொல்கிறான்னு போங்க, அதுக்கே மட்டும் அவன் போட்டு காஃபிராக்குறீங்க. அப்போ அந்த மாதிரி அலி சாவலை உசுரோடு இருக்காருங்க, உயர்த்தப்பட்ட ஈசா இருக்கிற மாதிரி இருக்கிறான்னு அவன் சொல்கிறான். ஈசா இருக்கிறான்னு நம்ம காஃபிராகிட்டான். ஒருத்தன் தவறான செய்தியை சொல்கிறான்னு சொல்லிட்டு போங்க, காஃபிராக்காதீங்கிறாங்க. எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி தான் அல்லாவுடைய எல்லாமே அவருக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது ஷியாவில். ராஃபிசியாக்கள்னு சொல்லி அவங்க எல்லை மீறி போகக்கூடியவங்க. அவங்கள ஏற்றுக்கிற கூடாதுங்கிறதுல ஹதீஸ்களில் எல்லோரும் ஏகமானதாக இருக்கிறாங்க. அவங்கள அது குஃப்ரு. அவனை பச்சை அல்லாவுடைய இடத்துல வேறு இடத்த வச்சுட்டா என்ன இப்படி சொல்கிறது? மற்றபடி ஏதோ வியாக்கியானம் கொடுக்குற மாதிரி டைப்பில் சில சிறுக்குகளை அவன் செஞ்சான்னு சொன்னால் அந்த செயலை சிறுக்குன்னு விலைக்கு பேசுங்க. நாளைக்கும் பேசுவோம், இன்றைக்கும் பேசுவோம். இப்பவும் சொல்கிறேன் ஷியாவுடைய இந்த கொள்கை தப்பு, இது ஒரு சிறுக்கில் விட்டுரும், இது குஃப்ரை விட்டுரும், அழிக்கு அப்படின்னு அதெல்லாம் கூட சொல்லிக்கிறங்க. ஆனால் யாரையும் அந்த காஃபிர் மாதிரி டீல் பண்ணுறது இருக்குல்ல, அந்த டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா நம்மள்கிட்ட? நமக்கு அதிகாரம் இருக்கா? நம்மளா தான் நம்ம அந்த கொள்கை பிடிப்புன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கொள்கையில் இல்லாதவனையெல்லாம் காஃபிர் ஆக்குறது தான் கொள்கை பிடிப்புன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டோம்.
நம்ம கொள்கையின் மீது நமக்கு இருக்கிற அந்த விருப்பம் நம்மளை என்ன இப்படி சிந்திக்க வைக்குது, அடுத்தவனை காஃபிர்னு ஆக்குனா தான் நம்மளை தக்க வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிற அளவில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுக்குன்னு விளங்குது. அந்த மக்கள்கிட்ட அப்படி இருக்கலை. நான் தேடி பார்த்த வகையில் எந்த ஒரு காலத்திலையும் இப்படி ஒரு இந்த மாதிரி அடுத்த குரூப்புகளை போட்டு காஃபிராக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கலை. எப்படியோ நம்ம வந்து தௌஹீத் பிரச்சாரம் செய்கிறோன்னு நினச்சிடுறது, அனைத்துவரையும் காஃபிராக்கி விடு, எல்லா பேரும் காஃபிர், நான் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையாக சொல்கிறவங்களாம் இருக்கிறான் தௌஹீதுன்னு சொல்லிக்கொண்டு அப்படிலாம் இருக்கிறான். நான் தான் போய் பியூர், எங்களுக்கு ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கிற ஒரு தக்குவா கூட எவனுக்கும் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் என்ன இருக்குது, முத்தி போன தௌஹீதெல்லாம் இருக்குது. அப்போ நானும் சில நேரங்களில் இதை வந்து ஷியாக்கள்லாம் காஃபிர்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னு மறுக்கல. தேடி பார்த்தா கிடைக்கும், நாளைக்கு எடுத்து அன்றுமிட்டு போடுவாங்க. நம்முடைய கேள்வி எளிமையான கேள்வி என்னன்னு கேட்டால், தவறான கொள்கையை அந்த கொள்கையை தவறுன்னு சொல்லுவோம் அவனுங்களா, அந்த கொள்கையில் இருக்கிறான் பாருங்க, அவனை போட்டு காஃபின்னு சொல்ல மாட்டோம். தர்காவாதியா அந்த செருக்கு தான் அது. நீ வந்து தர்காவுக்கு போய் அந்த தைதா செய்கிற செருக்கு, நீ காஃபிருன்னு நான் சொல்ல மாட்டான். நீ செய்கிற இந்த காரியம் செருக்கு என்று குர்ஆனில் இருக்குது, அதனால அந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லுவோமே தவிர, ஏன்னு கேட்டால் அப்படி யாரையும் காஃபிர்னு ஆக்குறங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள்கிட்ட கிடையாது. அவன் பார்வையில் உங்களுக்கு அவன் குஃப்ர் நீங்கள் தப்பாக வழங்கியிருப்பான் அவன் சொல்லுவான், அதுதான் சரியான நிலைப்பா. அதனால் வந்து இந்த எனக்கு ரொம்ப நெருடலாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இதை எப்படி வந்து நம்ம இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அந்த ஷியாண்டா காஃபிராக்கணுங்கிற அளவில் நம்ம பேசுகிறோம். அப்போ நம்மளை விட நன்மக்களாக இருந்த தௌஹீத்வாதிகளாக இருந்த அஹ்மது பின் ஹம்பலில் இருந்து, ஷோபாவில் இருந்து, திருமதியில் இருந்து, முஸ்லீமில் இருந்து, புகாரில் இருந்து 50 பேரும் இந்த காஃபிர்னு சொல்லப்படக்கூடிய ஆட்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க, உஸ்தாதா ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையாளர் நம்பகமானவர்ன்ற நற்சான்றிதழ்லாம் வழங்குறாங்கன்னு சொன்னால், அப்போ வந்து நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருக்கு. நாம் வந்து ஒன்றில் இருக்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டால், யாரையும் காஃபிர்லாம் சொல்ல மாட்டோம். அது மாதிரி தான் தர்காவுக்கு அறுத்தது திங்கலாமான்னு கேட்டால் திங்கலான்னு தான் சொல்கிறோம். ஷியாக்காரன் அறுத்தாலும் சாப்பிடுங்க, அதில் ஒன்று அவன் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அவளுக்கு தாப்பா அறுத்ததே சாப்பிட்லான்னு இருக்க வேதக்காரன் அறுத்ததையே. அதனால் அதுகள்லாம் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை இப்படி சொல்வதன் மூலமாக நம்மள்கிட்ட அந்த செருக்கு நுழைவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது செருக்கு தான், அது அல்லாஹ்வுடைய கண்டனத்தை விளங்காமல் செய்கிறானுவ, விளங்காமல் செஞ்சதுனால அல்லாஹ் அவரை எப்படி நடத்துவான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இந்த செயல் செருக்கு தான், இந்த செயல் வந்து அல்லாஹ்ட்ட வந்து கண்டிக்கத்தக்க செயல் தான் என்று அந்த செயல் மீது உள்ள வெறுப்பை ஊட்டணுமே தவிர, அதை செய்கிறவன் மீது சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்.